முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 1-6 முடிய. அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கொரு வலிமைமிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்தார். வாயில்களை திறந்துவிடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கையுடையவர்கள். அவர்களை நிறையமைதியில் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை, உயரிடத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுற உயர்ந்த நகரை அவர் தகர்க்கின்றார். தரைமட்டமாக்கி அதை புழுதியோடு புழுதியாக்குவார். மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார். காலடிகள் அதை மிதிக்கும். எளியோரின் காலடிகளும் ஏழையரின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 21 மற்றும் 24-27 முடிய. என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுவோரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.